நிலா நிலா ஓடிவான்னு சொல்லி நிலாவை காமிச்சு சோறு ஊட்டின காலம் மாறி இப்போ தங்கச்சி நிலா ஓடிவான்னு சொல்லி தான் குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டணும் போல. அது என்ன தங்கச்சி நிலான்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, செப்டம்பர் 29 இருந்து பூமிக்கு ஒரு குட்டி நிலா கிடைக்க போகுது. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லப்பா, இது ஒரு வானியல் நிகழ்வு தான் சொல்லி ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இந்த குட்டி நிலான்றது வேற ஒன்றும் இல்லைங்க, ஆஸ்ட்ராய்டு இல்லைன்னா ஸ்பேஸ் ராக்குன்னு கூட சொல்லலாம். இந்த குட்டி நிலாவுக்கு 2024 PT5ன்னு பேர் வச்சிருக்காங்க. இது மாதிரி இன்னும் நிறைய ஆஸ்ட்ராய்டு விண்வெளியில சுத்திக்கிட்டு இருக்குமா. இந்த பர்டிகுலர் ஆஸ்ட்ராய்டோட ஸ்பீட் ரொம்பவும் கம்மி தானா. அதாவது ஒரு மணி நேரத்துக்கே 3500 கிலோமீட்டர் தான் இது டிராவல் பண்ணுமா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் போறதுக்கே 1 hour தான் இந்த ஆஸ்ட்ராய்டுக்கு ஆகுமா. பூமியோட ஈர்ப்பு விசையால ஈர்க்கப்பட்டு புவிவட்ட பாதையில செப்டம்பர் 29 முதல் நவம்பர் 25 வரைக்கும் சுத்த போகுது. ஆனா இதால ஃபுல் சர்க்கிள் சுத்த முடியாது. ஒரு முழு ரவுண்ட் அடிக்கிறதுக்குள்ள ஏன் வழி தனி வழின்னு சொல்லிட்டு அதோட பாதையில அது போயிடும். என்னங்க, மாடியில போய் நின்னா குட்டி நிலாவை பார்க்க முடியும்னு சொல்லி மாடிக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கீங்களா? மாடியில போய் நின்னாலாம் குட்டி நிலாவை பார்க்க முடியாதுங்க. ஏன்னா இதோட விட்டம் பார்த்தீங்கன்னா மொத்தமே 11 மீட்டர் சைஸ் தாங்க இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு 3 அடுக்கு மாடியோட சைஸ் தான் இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன். அதனால இதை வெறும் கண்ணாலையும் பார்க்க முடியாது, டெலிஸ்கோப்னாலையும் பார்க்க முடியாது. ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்லாம் வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான டெலிஸ்கோப்னால தான் இதை பார்க்க முடியும். என்னங்க, உங்ககிட்ட இந்த மாதிரி பவர்ஃபுல்லான டெலிஸ்கோப் இல்லையா? கவலையை விடுங்க, 2055ல இதே ஆஸ்ட்ராய்டு பூமியை சுத்த வருமா, அதுக்குள்ள வாங்கி வச்சுக்கோங்க.